ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 4 வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களைப் பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. இப்ப இவர் என்ன சொன்னாரு? போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். இதுக்கப்புறம் எலியா செஞ்ச பெரிய விஷயம் என்ன? இதோட இவர் மினிஸ்ட்ரிக்கான முடிவுரையை அவரே எழுதிட்டாரு. இவர் தானே சொன்னாரு, இவர் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்பாரு. என் வாக்கின்படி அன்றி. திருப்பி இவரே கேட்பாரு, மழை பெய்யட்டும்பாரு, பெய்யும். இவன் சொல்லுவான், போ மழை பெய்யும்பான், நடக்கும். அப்போ இவன் வார்த்தைக்கு என்ன இருக்குது? பவர் இருக்கு. அவசரப்பட்டு சொல்றாப்புல, போதும் கர்த்தாவே முடிச்சிருங்க, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். வசனம் சொல்லும், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டாருன்னு இருக்கும். மேகத்தின் மேல் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேலே போயிட்டார், அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. நடுவில் என்ன வேலை பார்த்தாரு? ஒன்றும் இதுக்கப்புறம் அக்கினி இறக்குனாரு, அந்த மாதிரி எந்த பெரிய விஷயமும் இருக்காது. இனிமேட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சாரி பார்த்து இவங்க வீட்டுக்கு போவார், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய, அதில் கூட பெரிய கொடுமை என்னென்னா, இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆகாப்பு சாவான்னு. அவன் சாவ மாட்டான். இவர் சொல்லி அந்த ப்ராபஸி நடக்காது. நீ போய் ஆண்டவர் தான் சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் தான் சொல்லுவார், போ ஆகாப் சாவான்னு சொல்லும்பார். இவர் போய் சொல்லிடுவார், ஆகாப் மனம் திரும்பிடுவான். இப்போ வந்து கர்த்தர் சொல்லுவார் எலியா கிட்ட, இல்லை இல்லை அவன் மனம் திரும்பிட்டா, இப்போ அவனை சாவடிக்க வேண்டாம், அவன் பையன் காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவார். யோசித்து பாருங்க, இவன் சொன்னால் கர்த்தர் கேட்டு செய்யணும் தானே. அப்போ இவன் சொன்ன ஆகாப் சாவணுமா இல்லையா? இப்போ கூட இவனும் சொல்லலை, கர்த்தர் சொல்லித்தான் சொல்கிறான். ஆனால் மாறிடுச்சு. காரணம் என்ன? எப்போ அவன் வாயிலிருந்து எனக்கு போதுன்ட்டானோ அடுத்த ஆளை கொண்டாந்தாச்சு. அப்போ ஒரு தீர்க்கதரிசியோ அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ தன் வாயின் வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கணும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி அவங்களுக்கு அவங்களே அவங்க வாயின் வார்த்தைகளை பாருங்க. உலகத்தான் சொல்கிறான், பாசிட்டிவாக அறிக்கை பண்ணு, பாசிட்டிவாக பேசுன்னு. நீங்கள் பாசிட்டிவாக பேச வேண்டாம், கர்த்தர் மேலே விசுவாசமாக பேசுங்க. உமக்கு சித்தமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். நடந்துட்டு போகுது, அது அவர் சித்தமானது நடக்க போகுது. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா அதுதான். எதுனாலும் சரி, உமக்கு சித்தமானாலும் நடக்கட்டும் ஆண்டவர். எல்லாம் என்ன கேட்பாங்க, உங்களுக்கு கவலையே இல்லையா? உங்கள் பையங்களுக்கு சீட்டை பற்றி கவலை இல்லையா? அதை பற்றி கவலை இல்லையா? அவருக்கு சித்தமாக நடக்கொண்டு போயிட்டே இருப்பேன். நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானே? நமக்கு என்ன கவலை? கவலையை வாங்குறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. பாரத்தை தூக்கி போட்டோமா, இப்போ நீங்கள் என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்துருக்கீங்களா? ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், பெட்டியை கூட பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான். அதை கீழே வைக்கவும் மாட்டான், எங்கேயும் வைக்க மாட்டான். பாத்ரூம் போகும்போது கூட மாட்டிக்கிட்டு தான் போவோம். அப்படியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதை வச்சா என்ன, அது உள்ள பணம் இருக்குது வச்சுக்க, பாரத்தோட போ, யார் வேணான்னா. இதில் போய் பாருங்கள், சில ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும். வசனம் சொல்லுது, யோபு தனக்கு பயந்தது நேரிட்டது. அவர் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும். தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், எக்காரணம் கொண்டும் உங்கள் வாயிலே வல்லமை உண்டு. அந்த வல்லமையை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தவனை பற்றி பேச பேச அந்த வல்லமை ஒன்றை விட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்தவனை பற்றி பேசலைங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். கேர்ஃபுல்லாக இருக்கும்போது உன்னை பற்றி பேசும்போது கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களை பற்றியும் இதெல்லாம் ஆகாது, நடக்காது. நான் இவங்க சொல்கிற மாதிரியே நடந்துருமா? அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் அப்போவே சொன்னேன் நடக்க போகுதுன்னு. அவன் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், நீ சொன்னதுனால தான் நடந்துச்சு. நீ தீர்க்கதரிசிலாம் கிடையாது, உன் வாய் அப்படி. தயவு செய்து உங்கள் வாயின் வார்த்தைகளை என்ன செய்யுங்க? கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தர் உங்கள் ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு. அந்த பவரை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது வீட்டில் கூட சரி, அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ, சிலர்லாம் சும்மா எடுத்தவனே நாசமாக போச்சும்மா, முடிஞ்சிச்சு, நாசமாக போச்சு. அப்புறம் கேட்குறது, ஏன் இப்படி நாசமாக போச்சு? நீ சொன்னல, நாசமாக போச்சு. தயவு செய்து வீட்டிலையோ பிள்ளைகளோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வேர்டை யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, யாரையுமே சபிக்காதேன்னாரு. யாரையுமே என்ன செய்யாத. இப்போ இயேசுகிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல, அக்கினியை என்ன செய்யுங்க? இறக்கி போடும். அவர் சொல்கிறார், நீங்கள் என்ன ஆவியை உடையவர்கள்? உன் ஆவி என்ன ஆவி? எதுக்கு இப்போ இறக்கி அவனை சபிக்கணும்? வசனம் நேரடியாகவே இருக்குது, உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாதிருப்பதாக. இல்லைங்க, அவங்க பண்ணுறது அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஆமாம் சொல்கிறேன், அப்போ தான் புறப்படக்கூடாது. அதான் டெஸ்ட்டு. நீங்கள் நல்லா இருக்கணும் சபிப்பீங்களா? ஒருத்தர் கொண்டாந்து உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு, நாசமாக போக சொல்லவா போகிறீங்க? நீங்கள் நியாயமாக யாரை சபிக்க வேண்டி வரும்? உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க, உங்களுக்கு கேடு, அவங்க தானே வரும். அப்போ தானே வாயிலேருந்து வார்த்தை புறப்படக்கூடாது சாபமா? இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சும்மாவா சபிக்கிறேன், அவங்க அப்படி பண்ணாங்க சபிக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொன்னா அவன் அப்படி பண்ணுவான், சபிக்காதுன்னு. ஏசுநாதரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சுவிட்டான், அடி நொறுக்கி எடுக்கிறான்.
அவர் வாயிலிருந்து ஒரு சாமான வார்த்தை வந்துச்சா? ஏதாவது பவுல பட்டணங்கள் தான் அடித்தாங்க, யாரையாவது சபிச்சாரா? எந்தெந்த ஊருக்கு அடித்தாரோ எல்லா ஊருக்கு நிருபத்தை எழுதி ஆசீர்வதிக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அந்த பட்டணம் இருக்கோ இல்லையோ, ஆசீர்வதிச்சவன் இன்னை வரைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்கான். அவன் நாமம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது. எத்தனை பேருக்கு அவன் நிருபம் ஆசீர்வாதமாக இருக்குது? ஏன் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் இப்படி வருது? இன்னைக்கு யோசித்து பாருங்க. கடைசியாக ஆண்டவர் சொல்றாரு, மிரியாமை பார்த்து, தகப்பன் காரி துப்பினது உண்டானால், கர்த்தர் துப்பிட்டாராமா. அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அதே நேரத்தில் ஆரோனை விட்டுருவார் இந்த இடத்துல. ஆரோனை ஒன்றுமே பண்ணல பாருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 12:2 வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினதில்லையோ என்றார்கள். 2 பேரும் தான் பேசினாங்க. தண்டனை யாருக்கு மட்டும் கிடைச்சிச்சு? மிரியாமுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. யாருக்கு கிடைக்கல? ஆரோனுக்கு கிடைக்கல. ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டாங்க. அதனால தான் இந்த செய்தி வழியாக அந்த பதிலையும் சொல்லிடுறேன். எப்போவுமே கர்த்தர் ஆரோனை சபிக்க மாட்டார். கர்த்தர் ஆரோனை விட்டுருவார் எல்லா இடத்துலையும். பார்த்துருக்கீங்களா? பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்சார்ல, பொண்ணு கண்ணுக்குட்டி செஞ்ச இடத்துல ஆரோனை விட்டுருவார் பாருங்க, இல்லையா? ஆரோனை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டார். இவர் இத்தனைக்கும் மோசே கேட்பார், இந்த ஜனங்கள் என்ன பாவம் செய்தார்கள் அப்படிம்பாரு. அந்த வசனம் சொல்லும், பகைவர்களுக்குள்ளே அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான்னு இருக்கும். ஆரோன் தான் நிர்வாணமாக்குனது, அங்கே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் ஆரோனை என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை, விட்டுட்டார். இப்போது 2 பேரும் பேசினாங்க. பேசினவுடனே யாரை துப்பிட்டாரு? மிரியாமை துப்பிட்டார். யாரை விட்டுட்டாரு? ஆரோனை விட்டுட்டாரு. இப்போ ஒருத்தர் எங்கிட்ட கேட்டார் ஒரு கேள்வி, அது என்னங்க ஆரோனை மட்டும் விட்டுட்டாரு அப்படின்ட்டு. உடனே அடுத்து அவர் சொன்ன விளக்கம், ஆரோன் ஊழியக்காரன் இல்லையா, அதனால் அவனுக்கு தான் அடி ஜாஸ்தி. அதாவது எப்பவுமே கர்த்தர் ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். ஏன் ஆரோனை விட்டார் தெரியுமா? அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இதெல்லாம் வேதா பாடத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது. ஆண்டவர் சொல்கிறதான இப்போ சொல்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசன வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான். நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் உனக்கு தேவனாக இருப்பேன், நீ எனக்கு வாயாக இருப்பான் தான் மோசையை பார்த்து சொன்னார். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆரோனை உள்ளே கொண்டு வந்துட்டார். டிசைனில் கொண்டு வந்தோடனே கர்த்தர் சொல்லிட்டார். இப்போ வார்த்தை என்னது? அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு. இப்போது ஆரோனை அடித்தா யார் அடித்ததுக்கு சமம்? மோசேயின் வாய் அடித்ததுக்கு சமம். புரியுதா உங்களுக்கு? ஆரோனை அடிச்சாச்சுன்னா யார் அடித்ததுக்கு சமம்? ஏன்னா இந்த இடத்துல அந்த பேர் அவர் லிங்க் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் ஆரோனை எங்கே அடித்தாலும் யார் அடித்ததுக்கு சமம்? மோசே அடித்ததுக்கு சமம். சரி, இப்போ அடுத்து இங்கே வந்துருங்க. இப்போது மோசேயும் ஆரோனும் கண்மலைக்கிட்ட போய் ஆண்டவர் பேச சொன்னார். கண்மலையை அடித்தது யார்? மோசே தான் கண்மலை அடித்தது. அடித்தவன் அவன் தானே. ஏன் 2 பேரும் போக முடியாது? இது வரைக்கும் நீ தப்பு பண்ண, அவனால் தப்பிச்சுக்கிட்ட. ஏன்னா நீ அவன் வாய். இப்போ அவன் தப்பு பண்ணா நீ பண்ணாட்டி மாட்டிடுவேன். இப்போ அவன் போக மாட்டானா வாயும் போவாதில்ல. புரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் ஆரோன் தப்பு பண்ணும் போதெல்லாம் அடிக்காமல் இருந்தது காரணம் என்னென்னா, இவன் மோசேயின் வாய். இவன் அடித்தாலும் அவன் அடித்தாலும் ஒன்று தான். அதே நேரத்தில் இப்போ மோசே தப்பு பண்ணிட்டாரு, அடிச்சு விட்டாரு. மோசே போக மாட்டார். மோசே போக மாட்டார்னா வாயும் போவாது. 2 பேரும் போக மாட்டீங்க. அவனுக்கு முன்னாடி நீ செத்து போவேன்ட்டார். ஆனால் ஆரோன் நல்ல ஆள், போய் கேட்கல. அவன் தானே அடித்தான். நான் ஏன் போகலன்னா அடி திருப்பி சொல்லியிருப்பார். அவன் பண்ண கணக்கெல்லாம் மிச்சம் மீதி இருக்குல்ல, எல்லா கணக்கும் உனக்கு தான். இது யாருக்கு அடுத்து பொருந்தும் தெரியுமா? நல்லா கவனிங்க. இது யாருக்கு பொருந்தும் தெரியுமா? அவர்கள் 2 பேரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். யாரை பார்த்து சொன்னார்? கணவனும் மனைவியும் பார்த்து. நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ஆரோனை விட்டதுக்கு காரணம் மோசே, ஆரோனை தொட்டதுக்கு காரணம் மோசே. மோசே ஒழுங்காக இருந்தால் ஆரோன் பொழைச்சான். மோசே அடித்தா ஆரோன் தொலைஞ்சான். இதுதான் அதோடைய கனெக்ஷன். இப்போது வேதம் சொல்லுகிறது, அந்த 7வது வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். என் தாசனாகிய மோசேயோ இப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். பொதுவாக என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிற வேர்டு இருக்குல்ல, இந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு பின்னாடி காடோடைய டெப்த்தை கவனிங்களேன். இவ்வளோ தூரம் ஏன் காடு இறங்கி பேசுகிறாரு, செய்கிறாருன்றது உங்களுக்கு புரியணும். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க.
அப்பொழுது அவர், என் வார்த்தைகளைக் கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தரிசனமோ சொப்பனமோ அது காண்பிக்கப்படும். ஆனால் அதுக்கான விளக்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ இயேசு பிறக்க போகிறார். பிறக்க போனபோது யோசேப்புக்கு சொப்பனம், மரியாளுக்கு தரிசனம். புரியுதா உங்களுக்கு? யோசேப்புக்கு சொப்பனம், அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் கொடுக்கப்படுது. மரியாளுக்கு தரிசனம், அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்படுது. இப்போது நேபுகாத் நேச்சாருக்கு வந்தது சொப்பனம், அதே நேரத்தில் தானியேலுக்கு வந்தது தரிசனம். சொப்பனத்துக்கும் தானியேல் போய் விளக்கம் கொடுக்குறாரு. ஆனால் தானியேலுக்கு தரிசனம் வந்தபோது, நான் அந்த 10 கொம்புகளை குறித்தும் அதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன கொம்பை குறித்தும் அறிய ஆவலாக இருந்தேன். அப்போ அவருக்கு அதுக்கு என்ன தெரியல, விளக்கம் தெரியல. ஆனால் என்ன கிடச்சிருச்சு? தரிசனம் கிடச்சிருச்சு, விளக்கம் கிடைக்கல. இதுதான் ஒரு தீர்க்கதரிசியோட கர்த்தர் இடைபடுவது. சில நேரத்தில் சொப்பனம் வரும், என்ன கிடைக்காது, விளக்கம் கிடைக்காது. சில நேரத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பார்வோன் போய் கேட்குறாருல, அதே மாதிரி நேபுகாத்நேச்சார் கேட்குறாருல, ஆண்டவர் பேசும்போது இப்படி தான் பேசுகிறார், இதான் ப்ரொசீஜர், இதான் பைபிள் ப்ரொசீஜர். ஆனால் இந்த ப்ரொசீஜருக்குள்ளே மோசே வரமாட்டான். மோசே கிட்ட மறைச்சி கர்த்தர் பேசினதே இல்லையாம்மா. அவங்ககிட்ட பேசும்போது எல்லாமே வெளியரங்கமாக நான் பேசுகிறேன், மறைபொருளாக அல்ல. காரணம் என்ன தெரியுமா? இந்த மறைச்சி பேசும்போது கர்த்தர் தனக்கு தேவையான காரியங்களை மட்டும் அவனுக்கு வெளிப்படுத்துவார், மற்றதை மறைச்சிருவார் எல்லாருக்கும். அவனுக்கு அதை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மோசே கிட்ட அப்படி அல்ல. கர்த்தரால் அவங்ககிட்ட எதையும் மறைக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மோசே மேலே நம்பிக்கை. கவனிங்க, காட் சொல்கிறாரு 100% அவர் அவங்ககிட்ட ஓப்பன் புக்காக இருக்கிறாராம். ஏன்னா அவன் உண்மை உள்ளவன். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்போ ஒருத்தர்கிட்ட காட்டுறேன், நீங்கள் ஏன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் காட்ட மாட்டீங்க தெரியுமா? உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த புடவையும் யார்ட்டையாவது காட்ட மாட்டீங்க. ஏன் காட்ட மாட்டீங்க? அந்த கண்ணு மோசமான கண்ணுங்க. அவங்க கண்ணு வச்சாங்கன்னா புடவை டார்டாராக கிழியுது. சொல்கிறவங்க இருக்காங்கல்ல, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கடன் கேட்குறான் தானே, ஏதோ ஒன்று கேட்குறான்ல. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கெட்டதில்லை, நல்ல விஷயத்துக்கு கூட சொல்கிறேன், மறைக்கிறோம்ல. ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. நான் எதை அவங்ககிட்ட ஓப்பனாக காட்டினாலும் நான் நம்பி காட்ட முடியும், அவனால் எனக்கு எந்த தீங்கும் வராது. அதுதான் கர்த்தர் அவனை கொடுக்குற சாட்சி. அப்படின்னா யோசித்து பாருங்க, அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும். யோவான்கிட்ட, மார்புல சாஞ்சிருந்த யோவான்கிட்ட கூட கர்த்தர் சில ரகசியங்களை மறைக்க சொல்கிறாரு. யோவான்கிட்ட கூட சொல்கிறாரு. ஒரு இடத்துல எலிசா சொல்கிறாரு, அந்த சுனமெத்தியால்னு நினைக்கிறேன், அந்த அம்மா ஓடி வரும்பொழுது பிள்ளை செத்து போயிருக்கும். ஓடி வரும்போது கேஎஸ்சி அனுப்பி தான் கேட்பார். கடைசியாக எலிசா சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு உண்டான சோகம் பெரியது, துக்கம் பெரியது, கர்த்தர் அதை எனக்கு மறைத்தார்னு இருக்கும். இவங்ககிட்டையும் மறைக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை கர்த்தர் மறைக்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் 100% எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணாரு, நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் 100% ஓப்பன் ஆகிறார். அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்க முடியுமா? ஏன் அவர் இப்போ மிரியாமும் ஆரோனும் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயம் மோசேக்கு தெரியவே தெரியாது. அதை கர்த்தர் கேட்டார்ன்னு இருக்கு. மோசே கேட்டான்னு இல்லை, கர்த்தர் கேட்டார். இவர் என்ன சொல்கிறார்? இறங்கி வலுக்கட்டாயமாக சண்டை போடுறாரு. வலுக்கட்டாயமா அது எப்படி நீ பேசுவ மோசையை பற்றி அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாருங்க. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இப்படி ஒரு என்ன இருக்கணும், ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இப்போ பாருங்க, தாவீதை சீமேயி பேசுகிறாரு. சீமேயி பேசும்போது கர்த்தர் இறங்கி சீமேயி அடித்தாரா? அடிக்கலல்ல. தாவீதே சொல்கிறாரு, விடு பேசட்டும் யோவாபு, விடு, இவன் பேசுவது நிமித்தமாவது கர்த்தர் என்ன செய்வார், இரக்கமாக இருப்பார், பேசட்டும்ங்கிறார். சீமையை பேசும்போது கர்த்தர் அமைதியாக தான் இருக்கிறார். ஆனால் மோசையை பேசும்போது இறங்கி கேட்குறாரு. தாவீது சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் எடுத்துடாதீங்க. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். அவனுடைய ராஜ்ய பாரத்தை இன்னை வரைக்கும் கர்த்தர் நிலைநிற்க பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளோ நேசிக்கிறார், அவ்வளோ அவனை பற்றி சாட்சி கொடுக்குறார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமையை பேசும்போது அமைதியாக இருந்த தேவன் மிரியாம் ஆரோனும் பேசும்போது இறங்கி கேட்குறாரு, எப்படி நீங்கள் பேசுவீங்க? அப்படின்னா மோசேக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த அந்த தேவனுக்கு நடுவில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான தொடர்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்,
ஆண்டவர் எனக்காக வைராக்கியம் பாராட்டணும். யாராவது ஒருத்தருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசினவன மனசில் தோணுது. என்ன தோணுது? ஏன் ஆண்டவர் எனக்காக செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வார், செய்கிறாரு. நியாய தீர்ப்பு வரும்போது செய்வார். யாரும் இல்லைன்னா சொல்லலை, அது செய்ய தான் போகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஏன் கர்த்தர் இம்மிடியட்டாக, எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் பாருங்கள், இம்மிடியட்டாக இறங்குறாரு. அது எப்படி என் பையனை பற்றி நீ பேசுவ? இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் வரணும். அப்படி வரணும்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் நம்புகிற பர்சனாக மாறணும். நாம் அந்த இடத்துக்கு வரணும். கர்த்தர் நம்பணும், நம்மளை எல்லா விஷயத்திலையும் நம்பணும். அந்த இடத்துக்கு வர அவர் எவ்வளோ தூரம் நம்பியிருக்காரு பாருங்க. அவங்ககிட்ட நான் மறைபொருளாய் அல்ல, வெளியரங்கமாய் பேசுகிறேன். இப்போது மோசே எழுதின புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எத்தனை புக் எழுதினார் மோசே? 5 ஆகமங்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் முதல் ஆகமம் என்னது? ஆதி ஆகமம் இருக்கும்போது மோசேவே இல்லை, யாத்திராகமத்தில் தான் மோசே வராரு. ஆனால் உலகத்தினுடைய கிரியேஷன் அத்தனையும் வெளியரங்கமாய் அவனுக்கு காட்டுகிறார். எப்படி உண்டாகுது, நான் எப்படி படைச்சேன், எப்படி மனுஷனை உண்டாக்கினேன், அவனுக்கு எப்படி எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் பாருங்கள். இவ்வளத்தையும் அவர் மறைக்கல, அவங்ககிட்ட இவ்வளத்தையும் மறைக்கலை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து பாருங்கள், பார்ட் தான் சொல்லியிருப்பார். ஏசாயாகிட்ட கொஞ்சம், சங்கீதக்காரங்கிட்ட கொஞ்சம், யோபு புஸ்தகத்தில், இப்படி ஒவ்வொன்றில் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் ஆதியாகமத்தில் மட்டும் மொத்த காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பார். டோட்டல் பைபிளுடைய மேப்பும் ஆதியாகமத்துக்குள்ளே இருக்கும். இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை நம்புவது. இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக வைராக்கியம் பாராட்டுவது. இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்குதா? கர்த்தர் நம்மளை நம்புகிறாரா? நம்ம போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட். அதை தான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். எவ்வளோ பெரியதான ஒரு சாட்சி அவனை பற்றி ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்களேன். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்துக்கெல்லாம் அதான் பேஸ். நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. அதுதான் அதுக்கு பேஸ். இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும். 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். நடக்கும்போது கர்த்தர் 70 பேரை கூப்பிட்டு வர சொல்லுவார். 68 பேர் தான் வந்திருப்பாங்க. 68 பேர் மேலேயும் தீர்க்க தரிசன ஆவி வரும். வந்துட்ட உடனே 2 பேர் பாளையத்துக்குள்ளே இருப்பான். யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் மேல் ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். இந்த 2 பேர் மேலே தீர்க்க தரிசனம் ஆவி வந்துடுச்சு. எங்கே வந்துச்சுன்னா பாளையத்தில் வந்துடுச்சு. இவங்க வரல, ஆசாரிப்பு கூடாரத்துக்கிட்ட வரல. நல்லா கவனிங்க, இவங்க மோசே சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வரல, தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வரல. ஆனால் எங்கே இருக்கிறாங்க? பாளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போது பரிசுத்த ஆவியானவர், தீர்க்க தரிசன ஆவி ஊற்றப்படுது. இந்த 2 பேர் மேலேயும் ஊற்றப்படுது. யோசுவா சொல்கிறான் மோசேயை பார்த்து, அவங்க 2 பேரும் என்ன செய்யுங்க? தடை செய்யுங்க அப்படின்னு. உடனே இதுதான் நம்ம அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்போ மோசே சொல்லுவான் யோசுவாவை பார்த்து, நீ எதுக்காக வைராக்கியம் பாராட்டுற? எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாருங்க மோசே, உங்கள் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை. அதான் அங்கே அர்த்தம். உங்கள் வார்த்தைக்கு என்ன செய்யலை? கீழ்ப்படியல. அப்போ நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொல்லியும் அவன் வரல. ஆனால் என்ன இருக்குது? கீழ்ப்படியதவனுக்குள்ளே ஆவியானவர் ஊற்றப்படுறாரு. அங்கே நடக்குது. அவனை பேச வேணான்னு சொல்லுங்க. மோசே சொல்கிறாரு, இவங்க மட்டும் இல்லை, இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாய் மாறினால் நலமாக இருக்கும். இந்த ப்ராட் மைண்ட் வருமா? ஒரு லீடருக்கு வருமா? ஒரு 6 லட்சம் பேரை லீட் பண்ணுற லீடர், கர்த்தர் பேசுகிறாரு. அவனை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. தன் ஸ்தானத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரத்துக்கு எவனுக்காவது ஆசை இருக்குமா? அவன் தான் தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்கிறாரு, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அவன் தான் தீர்க்கதரிசி. ஆனால் அவன் சொல்கிறான், நான் மட்டும் இல்லைடா, 6 லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நலமாக இருக்கும். இந்த மைண்ட் வரணும், உங்கள் வாழ்க்கையில் வரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும், உங்களுடைய ஊழியத்தில் வரணும். நான் தான் என்னுக்குரியது, எனக்கு அப்புறம் யார் வேணாம், அதெல்லாம் இல்லை. அத்தனை பேரும் கர்த்தருக்கு வல்லமையாய் பயன்பட்டால் நலமாயிருக்கும். சபையே ஊழியக்கமாக மாறிட்டாலும் நலமாயிருக்கும். ஆனால் மோசேயோட எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? நான் மட்டுமல்ல, அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாய் மாறினால் நலமாயிருக்கும். கர்த்தர் ஆக்சுவலாக இது கர்த்தருடைய விஷன். அது ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை வர சொல்லும் போதே கர்த்தர் சொன்னது என்னென்னா, ராஜரீக ஆசாரிய ஜாதி. அவங்கள பற்றி சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுவார், அவங்க யார்? ராஜரீக ஆசாரிய பரிசுத்த ஜாதி. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ள, இவங்க ஆசாரிய ராஜ்யம், எல்லாருமே ப்ரீஸ்ட், எல்லாருமே ராஜ்யபாரம், அத்தனை பேரும் ப்ரீஸ்ட்ஹுட். அப்படி இருந்தால் நலமாயிருக்கும். அதுதான் கர்த்தருடைய திட்டம்.
இதைத்தான் மோசே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாக இருந்தால் நலமாக இருக்குமே. எல்லார் மேலும் கர்த்தருடைய ஆவி, இந்த ப்ராட் மைண்ட், இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறத் தொடங்குறீங்கன்னு அர்த்தம். இது ஒரு காரியம், ஒரு சம்பவம். உங்களுக்கு அடுத்தவன் மினிஸ்ட்ரியில் வரணும், அடுத்தவன் மேலே வரணுங்கிறது தான் உங்கள் தாட்டாகவே இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, நம்ம சொல்லி அவன் கேட்கணும், அப்படியே இருக்கணும், கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும். நான் சொல்கிறேன், நீ கேட்க மாட்டியா? லீடர்ஷிப் வேறு. திருப்பியும் சொல்கிறேன், லீட் பண்ணுறவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆனால் நமக்கு எப்படி தாட் இருக்கணும்னா, நமக்கு கீழே இருக்கிறவன் அடுத்து இன்னும் மேலே வரணும், அடுத்த நிலைமைக்கு வரணும், இந்த தாட் வரணும். நீங்கள் சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு. கர்த்தர் இருதயத்தை பார்க்குறாருன்னு இருக்குல்ல, அது சும்மா இருதயத்தை பார்க்குறாருலாம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை அவர் பார்க்குறாரு. அதுக்கு தக்கதாக தான் கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. அதுக்கு தக்கதாக தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏதோ அவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார்லாம் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு செலெக்ஷனுக்கு பின்னாடியும், ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும், நான் கர்த்தருக்குள்ளே ஒரு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்தில் நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகளோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அவங்கள கர்த்தர் நடத்தின விதம், யார் யாரை எப்படி நடத்தினார்னு கூட இருந்து பார்க்கறது. சில ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க. ஊழியக்காரங்கிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக அந்த ஊழியக்காரங்கிட்ட அவங்கள புகழ்ந்து பேசுறது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள போட்டு கொடுத்துருவாங்க. இந்த ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு கொடுத்தாங்கல்ல, அவன் பெரிய ஆள் ஆகிடுவான். கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்திடுவார். இந்த ஒருத்த போட்டு கொடுத்தாமல்ல, அவன் காணாமல் போயிடுவான். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஊழியக்காரர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க, அதுதான் கடைசி வரைக்கும் நல்லது. ஊழியக்காரன்ட்ட நல்ல பேர், நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா ஊழியக்காரங்கிட்ட நல்ல பேர் வந்துடும். ஒருவேளை நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஊழியக்காரன்ட்ட நல்ல பேர் வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை, உயர்த்துகிறவர் கர்த்தர். இன்றைக்கி நிறைய பேரோட தாட் என்னவா இருக்குது, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், அவர்கிட்ட நமக்கு மேலே இருக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், இவர்கிட்ட நல்ல பேர். நீ எவங்கிட்டையும் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, அது பிரயோஜனமே இல்லை. உன்னை வாழ்த்துறவங்க வாழ்த்துவாங்க, அது வேற விஷயம். ஆனால் நீ கர்த்தருக்கு முன்பாக அவன் இருதயத்தை பார்க்குறாரு. மோசேயோட இருதயத்தை வச்சு தான் கர்த்தர் சொல்கிறார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோசித்து பாருங்க, அரண்மனை வாழ்க்கையை விட வனாந்தர வாழ்க்கையை செலக்ட் பண்ணானாம். நாம் எப்படின்னா வனாந்தர வாழ்க்கையை விட அரண்மனை வாழ்க்கையை செலக்ட் பண்ணுறோம், இயேசுவின் நாமத்தினால. அதான் முக்கியம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னப்பா ஆசீர்வதிக்கிறாரு? ஒரு 3 பெட்ரூமு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இல்லைப்பா, இதை விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ளே மலைக்குள்ளே போன, பிரைஸ் தி லார்ட். பிசாசு பேசிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் வனாந்தரத்துக்கு போன்னு பிசாசு என் காதில் என்ன செய்து சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தை வெறுக்கணுங்கிறதில்ல, அதான் உங்கள் உண்மைக்கு தக்கதான முதல் சாட்சி. எதுக்காக வெறுக்கிறீங்க? கர்த்தருக்காக நான் வெறுக்கிறேன். கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டோம். கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதமாக இருப்பது தான் கிறிஸ்துவுக்கே அடையாளம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறவங்க தானுங்க நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுவாங்க. அப்போ பேதுரு பவுல் பட்டதெல்லாம் என்ன? அப்போ ஸ்தேவான் பட்டது என்ன? இதுதான் மோசேயோடைய உண்மை. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் இப்போ குறையா சொல்லலை, ஆனால் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமான்றது தான் கேள்வி. சிலர்லாம் பாருங்களேன், விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னா ஜோம் பண்ணுறேன்பா. ஜோம் பண்ணுறேன், என்ன ஜோம் பண்ணுறேன்? கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்காரு, சரி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா? 15 வருஷமா. ஏன் ஜோம் பண்ணுறீங்க? வீட்டில் விட்டு வர சொல்லியிருக்காரு, வித்து தரித்திரர்களில் கொடுக்க சொல்லியிருக்காரு, அது கஷ்டம். பிரைஸ் தி லார்ட். அது இப்படி சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவர் வெளிநாட்டில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு, அதோடு கூட ஊழியமும் வருது, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம், அங்கேயே உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நான் பட்ட பாடுகளுக்கான வாசல்களை திறந்திருக்கிறார். இவெல்லாம் கிறிஸ்துவுக்காக ஒரு பாடையும் சகிக்க மாட்டான். வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், சாகும் போது சந்தோஷமாக சாகணும், செத்த பிறகு பரலோகத்தில் போய் சந்தோஷமாக இருக்கணும், இப்படியே இருக்கணுமா. ஆனால் உட்காரும் போது பவுல் கூட போய் உட்காந்துக்கணுமா. அவன் எழுந்திரிச்சு சாட்சி சொல்லுவான், கிறிஸ்துவின் நிமித்தம் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டேன், இவர் கிறிஸ்துவின் நிமித்தம் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டு முடித்தேன். என்னடா சொல்கிற, என்ன சாட்சி? பவுலே கேட்பார், என் காதில் வேறு மாதிரி விழுதுற, நீ என்ன சொன்ன? இதான் உண்மை. போய் உட்காந்து அங்கேருந்து 1ஆம் நூற்றாண்டுலேருந்து அத்தனை பரிசுத்தவான்களும் வரிசையாக உட்காந்து, ஒருவேளை இப்படி நடக்காது, நடந்தால் சொல்கிறேன், அத்தனை பரிசுத்தவான்களும் சாட்சி சொல்ல ஆரம்பித்து ஒரு அப்போஸ்தலனும் ஒவ்வொரு தீக்கரையானவனும் மிஷினரியும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சாட்சி சொல்ல போகிறோம்? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. இப்படித்தான் வசனம் சொல்லுது. பரலோகத்தில் நிற்கிறவன் அத்தனை பேரை பார்த்து பைபிள் சொல்கிறது அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்கள் தான் சொல்லுது. கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு சகிக்க கொஞ்சம் கூட இல்லை. ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வானாலே
ஒரு நாள் வேலையை விட்டால் 2000 ரூபா போயிருமே, 3000 ரூபா போயிருமே. இவங்க எப்படி ஜீவனை கொடுப்பாங்க ஆண்டவருக்கு? அப்புறம் மோசையை முகமுகமாய் பார்த்தது போல என்னோடு கூட, வசனம் மட்டும் மோசையோடு கூட இருந்தது போல என் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எப்படா இருப்பார்? அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், அவன் கூட இருந்தார். நியாயம். நீ தான் எதையுமே விடலையே, எப்படி நம்ம கூட இருப்பார்? இன்னைக்கு சபையானது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துருச்சு. இந்த லைஃப் ஸ்டைல் சரின்ற இடத்துக்கும் வந்துருச்சு. இதை விட்டு வெளியே வரவும் சபைக்கு மனசு இல்லை. ஆனால் சபைக்கு பைபிளில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் வேணும். எந்த ஆசீர்வாதம்? மோசேக்கு கொடுத்தது வேணும், யோசுவா கொடுத்தது வேணும், எல்லாரும் கொடுத்தது வேணும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் புறஜாதியாக இருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்துச்சு, அவன் அந்நியனும் பரதேசியமாக இருந்தான்னு இருக்கு. எங்க இருங்க பரதேசி மாதிரி, கூடாரங்களில் குடியிருந்தான் இருங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதம் மட்டும் வேணும். இது என்ன கான்செப்ட்னே புரியல. ஃபில்டர் பண்ணி வெறும் பிளஸ்ஸிங் மட்டும் வேணும், மற்றபடி அவங்க அனுபவிச்ச எதுவுமே வேணான்னா இது எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 5-10 மாதம் சேர்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா, பையன் நீங்கள் வேணாம் வீடை மட்டும் கொடுத்தானா ஒத்துப்பீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உருவாக்குறீங்க, கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் வேலை செஞ்சு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்குறீங்க. பையன் சொல்கிறான் இல்லை பொண்ணு சொல்லுது, இந்த ஆசீர்வாதம் போதும், நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு. ஏய், நாங்கள் பாடுபட்டதுனால தான் இது உங்களுக்கு கிடச்சிச்சு. அப்பா அம்மா வேணாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை பார்த்து ஈவிரக்கம் இல்லாதவங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டாங்க, வீடு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ பாடுகளே வேண்டாம், வெறும் ஆசீர்வாதம் தான் வேணும்னா இது என்ன கான்செப்டில் வந்து சேரும்? கிறிஸ்துவுக்காக ஏதையாகிலும் செய்தால்தான் கிறிஸ்துவுக்கான ஆசீர்வாதமும் வரும். இன்னைக்கு மோசே வாங்கின சாட்சியை சபை வாங்கணும், ஆண்டவர்கிட்ட வாங்கணும். அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவராவது கேட்கணும். நீங்கள் பாருங்கள், மோசேயை எந்த இடத்துலாவது ஆண்டவர் எகிப்தை விட்டு வான்னு சொன்னது இருக்குதா பாருங்கள். கர்த்தர் முதல்ல எங்கே சந்திச்சார்? மோசேயை முதல்ல எங்கே சந்திச்சார்? ஓரே மலையில் மீதியான் தேசத்துக்கிட்ட அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சந்திச்சார். கரெக்ட் தானே? அதுக்கு முன்னாடி 40 வருஷம் இருந்தால எங்கேயாவது மோசையை சந்திச்சார்னு இருக்கா அந்த 40 வருஷத்தில்? ஆனால் இந்த வசனம் இருக்குல்ல, எபிரேயர் 11:24-25, அவன் எகிப்தில் இருக்கும் போதே நடந்ததுன்னு இருக்குது. அப்படி தானே இருக்கு? மோசே விசுவாசத்தில் பெரியவனான போது பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, நல்லா கவனிங்க, இதெல்லாம் அவன் எகிப்தில் இருக்கும் போது கர்த்தர் சொல்லவே இல்லை. அவன் விசுவாசத்தில் பெரியவனான போது அவனுக்கே தெரியுது, எகிப்து அல்ல நம்ம திட்டம் கானான். இல்லைங்க, கானான் வனாந்தரம் இருந்துட்டு போகுது. இல்லை, கானானுக்கு போனோன்னா நீ எபிரேயனாக இருந்தால் அடிமையாக இருக்கணும், இருந்துட்டு போகுது. அப்போது அரண்மனையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது, இருந்துட்டு போகுது. நீ இங்கே இருக்கிற கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும், இருந்துட்டு போகுது. ஏன்? என்னுடைய அச்சீவ்மெண்ட் கானான் மட்டும், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக்கி. அப்போ எதையுமே விடாமல் இதுவும் வச்சுப்பேன், அதுவும் அந்த ஆசீர்வாதமும் வேணும், இதையும் வச்சுப்பேன். ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்க, பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை நான் சொல்லிடுறேன், அதை கை கொள்வது கை கொள்ளாதது உங்கள் இஷ்டத்தான் இருக்குது. ஏன்னா சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. செய்யறது செய்யாதது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, கர்த்தர் உங்களை அழைச்சதுனால தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். இல்லைன்னா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரவே வராது, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா, உங்களை குறித்து பிதாவுக்கு முன்பாக அவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறார். மோசேக்கு மிரியாமுக்கும் ஆரோனுக்கும் முன்னாடியில் சாட்சி கொடுத்தாரு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கொடுத்து பூமியில் யாருக்கு முன்னாடி கொடுக்குறாருங்கிறது ரெண்டாவது. கண்டிப்பாக வசனம் சொல்லுது, நம்முடைய நாமத்தை எங்கே சொல்வாரா? பிதாவுக்கு முன்பாக உடைய நாமத்தை நான் கூறுவேன். இந்த சாட்சியை நீங்கள் பிதாவுக்கு முன்னாடி வாங்கணும்னா இதை செய்யாமல் வாங்கவே முடியாது. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமித்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் சில காரியங்களை விட்டு விடத்தான் வேணும். விட்டு விட்டால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார், உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். பிதா கிட்ட சொல்வார், என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா.